காவிரி மேலாண்மை வாரியம் குறித்த தமிழக அரசின் வழக்கு விசாரணை தாமதப்படுத்துவதை கண்டித்து தமிழக காவிரி உரிமை மீட்புக் குழு போராட்டம் அறிவித்துள்ளது. தமிழக காவிரி உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூரில் நடந்தது. இக்கூட்டத்தில் காவிரி விவசாய கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. ஆனால் இவ்வழக்கின் விசாரணை தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டு காலதாமதத்தை ஏற்படுத்தி வருவதாக ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழக அரசின் மனுவை உடனடியாக விசாரணை செய்ய கோரி வரும் 27ஆம் தேதி நீதிமன்ற முற்றுகை போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களை நடத்த இருப்பதாக காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தெரிவித்தார். மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டது. அந்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தள்ளி வைத்தார்கள், ஜனவரி என்று. ஜனவரி மாதம் இப்பொழுது மார்ச் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 3வது தடவையாக தள்ளி வைக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றம் உதாசீனப்படுத்துவதாக இருக்கிறது. இந்திய அரசு உடனடியாக மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உதாசீனப்படுத்தி நீதியை மறுப்பதை கண்டித்து வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி திங்கட்கிழமை தஞ்சாவூரிலே மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். கரும்பு விலையினை டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் என உயர்த்த வேண்டும் என்றும் காவிரி உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.